ஹலோ மக்களே வணக்கம். இதுதான் கரூர்ல திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துற முப்பெரும் விழா. இங்க பாருங்களேன், சுத்தி ஒரே ஒரு சேர் கூட உடையல, எந்த கம்பிலையும் கிரீஸ் தடவல, எந்த குண்டர்களும் தொண்டர்களை தூக்கி எறியல. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது. இதுதான் ஒரு கழகத்துக்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்திற்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் தான் இது. திரும்பியும் சொல்றோம், தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டனை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டனை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. முதல்ல ஒழுக்கம் என்றால் என்ன என்பது, ஒரு விழாவிற்கு எப்படி வரணும், அந்த விழாவில இருந்து போகும்போது அந்த வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை திமுக தொண்டன் படிச்சுட்டு வந்து அரசியலை பண்ணுங்கடா. தலைவனுக்கும் தெரியாது, தற்கூரிகளுக்கும் தெரியாது. பார்த்து படிங்கடா. பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி ஆட்களுக்கு கூட இந்த மாதிரி ஆட்கள் பேசுறதுனால எங்கள் வாயை பிடுங்கி நீங்கள் பேசுங்கன்னு சொல்ல வைக்கிறீங்க. இந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, கரூரில் நடந்த மாநாட்டில் பாருங்கள், இங்கே கிரீஸ் எல்லாம் தடவில்லை, குண்டர்களை வச்சு தூக்கி போடலை, வச்ச சேரெல்லாம் அப்படியே இருக்குது, யாரும் உடைக்கலை அப்படின்னு. அதாவது நீங்கள் 1000 சேர் போட்டிருந்தீங்கன்னா அந்த 1000 பேர் வரணுன்றதுக்காக காசு கூப்பிட்டுருப்பீங்க வரணும்னு. அதுலேயே ஒரு 500 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் உட்காந்தா தானே அந்த சேரு அங்கே கலையிறதுக்கு. யாருமே வராத ஒரு மாநாட்டுக்கு இதுக்கே இப்படி ஒரு பேச்சு. 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 100 ரூபாய்க்கு ஏமா நடிக்கிற? இதே டிவிக்கே 10,000 சேர் போட்டிருந்தாங்கன்னா 10 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. அப்போ அந்த கூட்ட நெரிசலில் வேணுனே உடைக்கிறது கிடையாது. அங்கே கூட்ட நெரிசலில் நிற்க முடியாமல் தவறுதெல்லாம் அங்கே நடக்கிற விஷயம் தான் அது. இன்னைக்கு அதாவது இதே அரசியல் கட்சியில் 5 வருஷமாக அதாவது 4.5 வருஷமாக நடத்திட்டு இருக்க சிஎம் ஒரு மாநாட்டை எப்படி நடத்துறாரு? இந்த அரசியல் பேக்ரவுண்டே இல்லாத வர விஜய் அவர்கள் எப்படி மாநாட்டை நடத்துறான்னு எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே எல்லாரும் மூக்கு மேலே வரல வச்ச மாதிரி தான் இருந்தது. அடுத்தடுத்த மாநாடும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல எதுக்குமா தேவையில்லாதது நீ பேசிட்டு இருக்கிற? மரியாதை இல்லாம அவனுங்க இவனுங்க தற்குறிங்கன்னு இதுல வைஷ்ணவின்ற ஒரு டிஎம்கேயோட மூத்த பிள்ளை மாதிரி அவங்க பேசுவாங்க. இதுல நீங்க 2வது இளைய மகள் மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க பேசுற மாதிரி விஜய் ஃபேன்ஸ் உங்களை அவ இவன் பேசினா நீங்களும் போயிட்டு விஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், விஜய் ஃபேன்ஸ் மேல கம்ப்ளைண்ட் போடுவேன், நீங்களும் 2வது ஆளா நிற்பீங்க. வாங்குற பணத்துக்கு ஏற்ற மாதிரி நடிங்க. நீங்கெல்லாம் பணத்தை கூட்டத்தை கூட்டுற ஆளுங்க. இது பாசத்துக்காக வர கூட்டம். அதனால ஒரு அலை ஓஞ்சி அடைஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும்? நீங்க வர இடத்துல காசு கொடுத்து எல்லாரையும் கூப்பிடுறீங்க. இது தானா நடக்கிறது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒன்றும் ஹீரோ கிடையாது, படத்தில் நடிச்சுட்டு வந்தவர் கிடையாது. ஒரு ஏரியாவுக்கு அவர் போறாரு அப்படின்னா அவரை பார்க்கணுன்னு யாரும் ஆரவாரத்தோட வர மாட்டாங்க. அவர் ரோட்ல நடந்து போனாலே அவர் யாரும் வரச போறது கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் அந்த மாதிரி கிடையாது. அவர் ஒரு ஹீரோ. அவரோட எதிர்காலமே படம் தான். அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னைக்கு மக்களுக்காக ஏதோ செய்யணும்னு வந்திருக்கிறாரு. ஸோ அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இது தெரியாமல் தேவையில்லாமல் அவனுங்க இவனுங்க நீங்கள் பேசி உங்களை இவனை பேச வச்சிடாதீங்க. அது உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ப்ளீஸ் சிஸ்டர், இதை தவிர்த்தோம்.